அடி ஆழ குகைக்குள் கட்டிய பாதாள அறை வட்ட பகலிலும் பயம் காட்டுகிறது. தலைக்கு மேலே பாறைகள். உள்ளே இறங்க முறையான வழியில்லாத இடத்தில் 2 அறைகள். தவழ்ந்து சென்றால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும் என்பது போல காட்சி தருகிறது பொக்கிஷ அறை. இப்ப நாம இருக்கிற இந்த இடம் திப்பு சுல்தான் கோட்டையிலேயே ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துலதான் திப்பு சுல்தானும் மற்ற மன்னர்களும் அவங்களுடைய பொக்கிஷங்களை பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா, எப்பவுமே விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை எங்க வைப்பாங்கன்னா யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துல வைப்பாங்க. இப்ப நாம இருக்கிற இந்த இடம் கூட அப்படிதாங்க இருக்குது. ஒரு ஆழமான குகை, கிட்டத்தட்ட மேல் மட்டத்துல இருந்து 50 அடி ஆழத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல பெரிய பாறைக்கு அடியில அவ்வளவு லேசா யார் கண்ணிலையும் படாத ஒரு இடத்துல ஒரு பெரிய அறையை கட்டி இருக்கிறாங்க. இது செங்கலாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்ட ஒரு அறை. பாறைக்கு அடியில பெரிய அறையை கட்டி அந்த அறைக்கு ஒரு சின்ன வாசலை மட்டும் வச்சு பொக்கிஷங்களை பாதுகாத்திருக்காங்க. இந்த பொக்கிஷ அறைக்குள்ள நம்மளும் இப்ப போகலாம். அப்படியே மெதுவா வாங்க. இந்த அறை கிட்டத்தட்ட ஒரு ஆள் தவழ்ந்து போற அளவுக்கு தான் இருக்குது. இதுக்குள்ளதான் பெரிய பெரிய பொக்கிஷங்களும் மறைச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க. இந்த பொக்கிஷ அறைக்குள்ள இப்பவும் புதையல்கள் இருக்கிறதாகவும் இங்கு உள்ள மக்கள் சொல்றாங்க. இந்த அறைய ஒரு தடவை சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எவ்வளவு புதையல்களை மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படிங்கறது. விலை மதிக்க முடியாத புதையல் இருந்த இடத்துல இருந்து இந்த புதையலுக்கான ரகசியங்களை சில ரகசிய குறிப்புகள் மூலமா திப்பு சுல்தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த ரகசியங்களை தேடி இன்னைக்கும் இந்த கோட்டைக்கு சில பேர் வர்றாங்களா? இந்த அறைக்குள் இன்னமும் ஏராளமான பொக்கிஷங்கள் உள்ளது என்று அடித்து சொல்கிறார்கள். பொக்கிஷ அறைக்குள் புதைந்து கிடக்கும் தங்க காசுகள் மழைக்காலத்தில் தண்ணீரால் அடித்து வரப்படுகிறது. இங்க ஒரு காலத்துல மழை பெஞ்சனாக்கா மிளகா புண் விதை, மிளகா புண் அதை மழை வெள்ளத்தில் வரக்குள்ளார அந்த நாணயங்கள்லாம் நிறைய பேர் தேடிட்டு வராங்க. மக்கள் மலையில் நிறைய பேர் இதை இது கேள்விப்பட்டு பொதுமக்கள் நிறைய வராங்க. இது தொகுப்புத்துறை ஆராய்ச்சிக்காரங்க இதை கைப்படுத்தி இது சுற்றுலாத்தலமா ஆக்கணும் என்று மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஆடுகளை மேய்க்க வருபவர்கள் கையில் முத்து மாலைகள் சிக்கிய கதையும் உள்ளது. மலை உச்சியில் உள்ள கோவிலில் நடக்கும் விழாவிற்காக வந்தவர்கள் செப்பு காசுகளை கண்டெடுத்து உள்ளனர். பல பணக்கொட்டை இருக்குது, ரொம்ப பொருளாதாரமானது. அது பல ரகசியங்கள்லாம் அதில் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில நேரங்கள்லாம் மழை பெய்யறப்ப சில செப்பு காசுகள் பொன்காசுகள் இதெல்லாம் வந்திருக்குது, கேள்விப்பட்டிருக்கிறேன். போன வருஷம் கூட சமீபத்தில் நாங்களாம் இந்த மலையில சாமி கும்பிட வந்தப்ப ஒரு செப்பு காசு எங்க கண்ணுக்கு திரும்பிட்டு நாங்கள் எடுத்துட்டு போய் வச்சிருக்கோம். இதுல இன்னும் பல ரகசியங்கள்லாம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல தான் அதை எத்தனையோ பேர் முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க, முடியாம பல பேர் தோல்வியில் வந்திருக்கிறாங்க. கோட்டையின் பொக்கிஷ அறைக்கு பணக்கொட்டகை என்ற பெயர் சொல்லப்படுகிறது. பொக்கிஷத்தை எடுக்க பலரும் வந்து போவதையும் உறுதிப்படுத்துகிறார்கள். இங்க தியாகதுர்கம் மலையில பணக்கோட்டை இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஆடு மாடு மேய்க்க போவாங்க, விறகு பொறுக்க போவாங்க, புதையில எடுத்துட்டு வந்ததா பேசிக்கிறாங்க. இன்னும் புதையில இருக்கிறதா சொல்லி பேசிக்கிட்டு போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புதையல் மட்டுமல்ல, அதை காக்க ஒரு ரகசியமும் உள்ளது. புதையல் பற்றிய குறிப்பை ஒரு கல்வெட்டில் எழுதி வைத்திருப்பதாகவும் ஒரு கருத்து உள்ளது. இந்த கல்வெட்டை படித்து பார்த்தால் ரகசிய குறிப்பு தெரிய வரும். இந்த குறிப்பை கொண்டு கோட்டைக்குள் உடைந்து கிடக்கும் ஒரு சிலையின் தலையையும் உடலையும் ஒட்டி வைக்க வேண்டும். அப்படி செய்தால் புதையல் புதைந்து கிடக்கும் இடத்தின் குறிப்பு வெளிப்படும். இது இங்கு நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வரும் கர்ண பரம்பரை கதை. நான் இருக்கிற இடம் பணக்கோட்டை இருக்கிற இடத்துல இருக்கிறேன். இங்க 2 கல்வெட்டுகள் இருக்குது. அவனுடைய 2 பாகங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்குது. ஒரு சாமி சிலையில அவனுடைய ரகசியங்கள் அடைஞ்சிருக்கான். அது 2யும் ஒன்னா சேர்த்தா அவனுடைய முழு ரகசியமும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பாழடைந்து கிடக்கும் கோட்டை, அதில் புதைந்து கிடக்கும் புதையல் என்று பரபரப்பாய் தகவலை சொல்லும் உள்ளூர் வாசிகள் இன்னொரு தகவலை மட்டும் ரகசியமாய் உச்சரிக்கிறார்கள். கேட்டால் பீதி கலந்த முகத்தோடு பிசுபிசுப்பாய் பேசுகிறார்கள். தியாகதுர்கம் கோட்டையில வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மட்டும் இல்ல, புதையல் ரகசியம் மட்டும் இல்ல, இதை விட ஒரு திடுக்கிடக்கூடிய தகவலும் இருக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். தியாகதுர்கத்தில் இருக்கிற திப்பு சுல்தான் கோட்டையில புதையல் ரகசியங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லைங்க, இதை விட ஒரு திடுக்கிடக்கூடிய தகவலும் இங்க இருக்குது. இந்த கோட்டை வட்டாரத்துல இந்த கோட்டைக்கு உள்ளேயே சில பேர் அடுத்தடுத்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க.
இது ஏன் இந்த கொலை நடந்தது, எதுக்காக இந்த கொல்லப்பட்டாங்க, இதுல இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். 500 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த கோட்டையை ஆண்ட தியாகவல்லி காலத்தில் கோட்டைக்குள் குடும்ப கலகம் ஏற்பட்டது. கோட்டைக்குள் தங்கி ஆட்சி நடத்தி வந்த ராணி தியாகவல்லி வெகு காலம் திருமணம் செய்து கொள்ளவில்லை. உறவினர்கள் வற்புறுத்த திருமணம் செய்து கொள்ள ராணி தியாகவல்லி ஒப்புக்கொள்கிறார். மணமகனும் பார்த்தாயிற்று. திருமணத்திற்கு உறவினர்கள் பலரும் இந்த கோட்டைக்குள் திரண்டுள்ளனர். அப்போது உறவினர்களுக்குள் மோதல் ஏற்பட பலரும் உயிரிழந்தனர். ரத்தம் பொங்கிய அந்த நாளில் உயிரை பறிகொடுத்த பலரும் கோட்டைக்குள் இன்னமும் ஆவியாய் அலைகிறார்கள் என்பது உள்ளூர் வாசிகளின் அச்சம். கலவரம் காரணமாக தியாகவல்லியின் திருமணம் நடைபெறவில்லை. அதன் நினைவாக தியாகவல்லியின் திருமண ஏக்கத்தை பிரதிபலிப்பதற்காக பகல் வேளையில் இப்போதும் மேளதாள ஓசை மட்டும் கேட்பதாக பலர் அடித்து சொல்கிறார்கள். நாங்க மலையை சுத்தி பார்க்க போகும்போது மேல அந்த கோட்டையை பார்க்கலாம்னு நாங்க எல்லாம் கும்பலா போனோம். பகல்ல போனா கூட அங்க ஒரே மேல அடிக்கிற சத்தம் மாதிரி கேட்கும். அதெல்லாம் பார்த்துட்டு மேல மறுபடியும் போக முடியாம நாங்க வந்துரும், பயந்துட்டு வந்துரும். ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பயந்துட்டு நாங்க எல்லாரும் வந்தோம் பகல்ல கூட. இதோ இவருக்கும் மேளதாள சத்தம் கேட்டதா? கோட்டைக்கு ஒரு நாள் பகலில் சென்றபோது ஆட்களே இல்லாமல் மேளம் ஒலிக்க அச்சமடைந்துள்ளார் செல்லம்மா. நாங்க மலையை சுத்தி பார்க்க போனோம். பார்க்க போகும்போது அந்த கோட்டையில மேல சத்தம் மாதிரி கேட்டுச்சு. கேட்டு அதை போய் சுத்தி பார்த்துட்டு வர கோயில் மேல சத்தம் மாதிரி கேட்டுச்சு. அதை பார்த்துட்டு நாங்க பயந்து இறங்கி வந்துட்டோம். அதே ஆம்பளைங்களே போறதுக்கே பயப்படுவாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். இதோ இவரது கதை இன்னமும் வித்தியாசமானது. நண்பர்களுடன் தலை பறிக்க சென்ற இடத்தில் கைகளில் நீண்ட நகமும் ஜடாமுடியும் கொண்ட விசித்திரமான மனிதரை பார்த்த அனுபவம் இவருக்கு. ஒரு 9 மணி அளவில் இந்த மலை பக்கம் நான் சுற்றி பார்க்க வரும்போது ஒரு பேய் உழுக்கிற சத்தம் இந்த பொங்க மரத்தை கேட்டுட்டு நாங்கள் பயந்து அதுவே தேண்டி போனாங்க. அது ஒரு நாள். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர் நாங்கள் பூக்கடை வச்சிருந்தேன். இலை பறிக்கிறதுக்காக நானும் என் நண்பர் 3 பேரும் போனோம். நான் ஒரு பக்கமாக இலை பறிச்சிட்டு இருக்கும்போது என் நண்பர் வீரபுத்திரன் மூக்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க ஒரு பெரிய நெகமுடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு சடமுடியோட ஒருத்தர் என்னடா தம்பி இங்கே உங்களுக்கு வேலை என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க உடனே பயந்துட்டு என்கிட்ட வந்தானுங்க. திரும்பி ஒரு 5 நிமிஷம் போய் பார்க்குறோம். அவர் எங்க இருக்குன்னு தெரியலீங்க. 30 வருஷம் இருக்கு நாங்கள் அது மாதிரி போய் பார்த்து. இப்படி கேட்டாலே மிரள வைக்கும் கதைகள் மட்டுமல்ல, குலை நடுங்க வைக்கும் குற்றங்களுக்கும் கோட்டையில் பஞ்சமே இல்லையாம். கடந்த சில ஆண்டுகளாக கோட்டை சமூக விரோதிகளின் கூடாரமாகி வருகிறது என்பது தியாகத்துருக்கம் மக்களின் கவலை. தியாகதுர்கம் திப்பு சுல்தான் கோட்டை இது ரொம்ப பழமை வாய்ந்த கோட்டை. இது பாத்தீங்கன்னா இந்த கோட்டை பராமரிப்பு இல்லாம புதர்கள் இந்த பாறைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இடிஞ்சு கிடக்கு. இதனால சில பேர் சமூக விரோத செயல்களா இதை பயன்படுத்துறாங்க. இனி இந்த நிலைகள்லாம் மாறணும். இந்த சமூக விரோத செயல்ல சில கொலைகள்லாம் கூட இங்க நடந்திருக்கு சார். எல்லாம் இனிமே இதெல்லாம் மாறணும் சார். இதெல்லாம் இந்த கோட்டை பழமை வாய்ந்த கோட்டை. இப்ப நாங்க சிறு வயதில் இங்க விளையாடி இருக்கோம். அப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்ப இடிஞ்சு பாழடைஞ்சு போயிருக்கு. முன்னாடி இதனால பெண்கள் குழந்தைகள் வர்றதுக்கு பயப்படுறாங்க. எங்களாலே வர முடியாத சூழ்நிலை இங்க இருக்கு. அதனால இதை கொஞ்சம் நல்லா பராமரிச்சு ஒரு சுற்றுலாத்தலமா மாத்தணும்னு தியாகதுர்கம் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆள் நடமாட்டத்தை தொலைத்துவிட்டு நிற்கிறது கோட்டை. பல 100 ஆண்டுகளாக எட்டி பார்க்க யாரும் இல்லை. நாமும் பகலெல்லாம் அலைந்தோம் திரிந்தோம். மாலை மயங்கி திரும்பும் வரை எந்த ஆவியும் நம்முன் வரவே இல்லை. மேளதாள ஓசையும் கேட்கவில்லை. பாழடைந்து பழைய புகழ் இழந்த கோட்டையின் பரிதாபம் மட்டுமே கண்ணுக்குள் கடைசி வரை நீங்காமல் நிற்கிறது. தியாகதுர்கம் கோட்டையும் அந்த கோட்டையோட வரலாறு, அங்க இருந்த புதையல் ரகசியங்கள், இங்க நடந்த கொலைகள், மர்மமான பின்னணிகள், இதெல்லாம் பார்த்தோம். எப்பவுமே ஒரு பழங்கால பொருளுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு மதிப்பு உண்டு. அது மாதிரிதான் இந்த தியாகதுர்கம் கோட்டையும் நம்முடைய முன்னோர்களால் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகளுக்கு பழமையானது. அந்த காலத்திலேயே மிகுந்த பொறியியல் நுட்பத்தோடு இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. இப்ப இந்த கோட்டை இருக்கிற நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது.
இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் கூட கோட்டையோட முக்கியமான அறை தான். இந்த அறை கூட சிதைந்த நிலையிலே தான் இருக்குது. இது மாதிரி இல்லாம இந்த கோட்டையை பாதுகாத்து இந்த கோட்டையோட ரகசியங்களையும் இந்த கோட்டையோட புனிதத்தையும் பாதுகாத்தா வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல வரலாறை விட்டு செல்ல முடியும். சரிதான நேயர்களே? இன்னொரு நிஜம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.